Praise Lord. Welcome to Jesus is my strength யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெக்கரேட்டிவ் தான் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துமஸ் டெக்கரேட்டிவ்ஸ் வந்து எப்படி பண்ணணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். சிம்பிளான ஒரு ஸ்டார் எப்படி வந்து நம்ம வீட்டை நம்மளே வந்து எப்படி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி நம்ம வந்து இதை நேர்த்தியா நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி நம்ம பண்றோன்றத நீங்க பாருங்க. ஒன் பை ஒன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க வந்து இதை நீங்க அழகா உங்க வீட்டை நீங்க டெக்கரேட் பண்ணலாம். அதுவே ரொம்ப உங்களுக்கு நம்ம கடையில வாங்குவதோட நம்மளே பண்றது அது ஒரு நல்ல ஒரு இது. நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ கம் அண்ட் ஒரு த்ரெட், சிசர் அண்ட் கட்டர் தேவைப்படும். அப்புறம் வந்து நம்ம A4 சைஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் கடையில கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்க போறோம். இது மாதிரி ஒரு ஸ்டார் செய்யறதுக்கு நமக்கு 2 ஷீட் போதும். சரிங்களா? நீங்க மாதிரி எத்தனை வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பாத்துடலாம். இந்த பேப்பரை நம்ம என்ன பண்றோம், வாங்கிட்டு இதை இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிடணும். சரியா? இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இதை நம்ம வெட்டிடணும். வெட்டிட்டதுக்கு அப்புறமா இது தனித்தனியா செப்பரேட் ஆயிடும். அதையும் நீங்க எப்படி மடிச்சு நீங்க வெட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸ் கிடைக்கும். ஒரு ஷீட்டுக்கு 4 பீஸ். அதாவது நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி இப்படி மடக்கி இது ஒரு கட் பண்ணிடணும். கட் பண்ணதை இந்த சைடு மடக்கி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 பீசஸ் கிடைக்கும். சரியா? அதாவது இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி 4 பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து நமக்கு ஸ்டார் செய்யறதுக்கு 6 சைஸ் பேப்பர் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த 6 பீஸை நீங்க இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணணும். சமோசா ஷேப்ல. ஓகேவா? சமோசா ஷேப்ல ஃபோல்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இந்த போர்ஷனை நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். சரியா? சமோசா ஷேப் மடிச்சுட்டு இதை நீங்க கட் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ நீங்க 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பீஸ் கிடைக்கும். இத என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த 6 பீஸ் கிடைச்ச இந்த பீசஸ நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ இங்க பாத்தீங்களா இது இருக்கு இல்லையா, இதை நீங்க என்ன செய்யணும், இந்த ஷீட் எப்படி இருக்கு இல்லையா, இதை நீங்க இப்படி வைக்கணும். வச்சு இதை இப்படி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். சரியா? நல்லா பாருங்க. இந்த ஷீட் இப்படி இருக்கு. இந்த ஷீட்டை நீங்க இப்படி கிராஸா வச்சுட்டு இங்க ஒரு ஃபோல்டு இங்க ஒரு ஃபோல்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு ஃபோல்டு, இதை வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரீஸ், உங்களுக்கு எல்லா கிரீஸும் வந்துடும். என்ன பண்ணணும்னா இதை இப்படி மடிக்கணும். இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு மடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? திரும்பவும் சொல்றேன். எடுத்த அந்த பீஸை நீங்க இதை இப்படி வச்சு இந்த பக்கம் இந்த கார்னர் மடக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். சரியா? அதையே நீங்க இப்படி திருப்பி இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். நீங்க என்ன பண்ணணும், அப்படியே இந்த பக்கமா திருப்பி இங்க ஒரு மடிப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைச்சோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நம்ம வந்து கம் தடவ போறோம். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்களே வந்து அழகா கத்துப்பீங்க. பாருங்க, இந்த டைமண்ட் ஷேப்ல நீங்க கம் தடவணும். இந்த டைமண்ட் ஷேப்புக்கு நீங்க பாருங்க, இந்த டைமண்ட் ஷேப்புக்கு நீங்க கம் வேற எங்கேயும் போடக்கூடாது. இந்த டைமண்ட் ஷேப்ல வேணும். வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் இது ஒரு க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் கூம்பு. ஓகேவா? இது பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இத கை வச்சு இப்படி இருக்கிறத நீங்க இத கை வச்சு இப்படி பண்ணீங்கன்னா இல்லவா, அப்போ இதுக்கு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துணும் நீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி கிடைக்கும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் பண்றதுக்கான அந்த இது. சரியா? இது மாதிரி எல்லாமே இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு போவோம். சரியா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கம் தடவி மடிச்சதெல்லாம் நம்ம இப்படி கை கொடுத்து நம்ம அழகா இந்த மாதிரி நம்ம கையில் இப்படி பண்ணாலே இது அழகா மடங்கிடும். சரியா? நம்ம அப்படியே சமோசா ஷேப் மாதிரி மடிச்சு இந்த பக்கம் திருப்பி சமோசா மாதிரி மடிச்சு இங்கே சென்டரா இருக்க டைமண்ட் ஷேப்ல நம்ம கம் தடவிட்டு நம்ம இதை பண்ணதுக்கு அப்புறமா இதை உள்ளார இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். சூப்பரா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கையில நம்ம கிரீசிங் கொடுத்தீங்கன்னா அழகா நின்றுடும் இந்த மாதிரி. சரியா?
6 தேவை நமக்கு. இந்த மாதிரி பண்ணியாச்சு பாருங்கள். 1 2 உங்களுக்கு முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரியா? இது கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து பண்ணணும். லைட்டாக கொஞ்சம் ஒரு 1 மினிட் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும். இந்த மாதிரி மொத்தம் பாருங்கள் நமக்கு 6 போர்ஷன் இருக்குது. சரியா? 1 2 3 4 5 6. இதை இப்போ எப்படி அலைன் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்களா இந்த கிரீஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு குட்டி டைமண்ட் மாதிரி தெரியும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? நீங்கள் கம் தடவுறது இங்கே தான் தடவணும். இந்த போர்ஷனில் தான் தடவணும். இங்கெல்லாம் போகக்கூடாது. சரியா? இங்கெல்லாம் வரக்கூடாது. உங்களை நான் கிட்ட காட்டுறேன். தெரியுதா? அந்த ஷேப் உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப்புக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய கம்மை தடவணும். இந்த மாதிரி தடவி மேலே 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 ஒட்டணும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நான் கம் தடவுறேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடாது வெளியெல்லாம். சரியா? இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் தடவிடணும். நீங்கள் அலைன் பண்ணும்போது வந்து 1 பை 1 இது மேலே அப்படி 1 பை 1 வைக்கணும். கையில் வச்சு நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் தட்டிக்கலாம். சரியாமல் இருக்குது. சரியா? இது அந்த மாதிரி இப்போயும் இது மேலே வச்சு அதே ஷேப்புக்கு நீங்கள் கம் தடவணும். இந்த மாதிரி 1 பை 1 நம்ம மேலே வச்சு கம் தடவணும். சரிங்களா? உங்களுக்கு சரிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம். சரியா? இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தட்டிடும். இது பாருங்க, இந்த மாதிரி நம்ம 1 பை 1 நான் வச்சு காட்டுறேன். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து 1 பை 1 வச்சு ஒட்டியிருக்கேன். சரியா? தட்டிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணுறேன்னா, நீங்கள் கிறிஸ்மஸ்க்காக நீங்கள் வந்து வீடு டெக்கரேஷன்லாம் பண்ணுவீங்க. அது நீங்கள் வெளியில் காசு கொடுத்து நீங்கள் ஸ்டார் வாங்கணும் அப்படிலாம் பண்ணுவீங்க. வீட்டுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் செய்யணுன்னா நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். நீங்கள் வந்து வீட்டிலையே இருந்து இதை நீங்களே செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பண்ணும்போது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் டைம் கொடுத்து பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நல்லா இப்படி கையில் வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போது பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி விரிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்டார் வந்துடும். சிம்பிளாக ஸ்டார் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா இருக்கா? இது கொஞ்சம் நீங்கள் டைம் விடணும். டைம் விட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். சரியா? பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்டார் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணணும். இதை வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு. ஓகேவா? சூப்பரான உங்களுக்கு அழகான ஸ்டார் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். சிம்பிளாக எப்படி செய்யணும், அதாவது காசு ரொம்ப கம்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம 3 ரூபா ஷீட்லேயே வாங்கிலே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு கம்மு 10 ரூபா கம்மு, 10 ரூபா த்ரெட்டு, ஒரு சிசரு. சரிங்களா? இது மாதிரி பண்ணணும். நீங்கள் இதை கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண முடியும். சரியா? நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த டைம் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது த்ரெட்டு எப்படி வைக்கணுன்றதை நான் நடுவில் இப்போ தொங்க விடணும் இல்லையா, த்ரெட்டு எப்படி வைக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். இப்போ நான் என்னோடய வீட்டை நானே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து மெசேஜோ சாங் பாடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம த்ரெட்டு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு த்ரெட்டு வெட்டிக்கலாம். சரியா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ, சின்னதாக வைக்கணும்னா வச்சுக்கலாம், பெருசாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும்ட்டு நான் வச்சுருக்கேன். சரியா? கட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டு இவ்வளோ த்ரெட் இருந்தால் போதும். நமக்கு ட்வைன் நூல் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதை எப்படி நான் வைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த நூலை நம்ம வைக்கலான்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நூலை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டைட்டில் கம் தடவி பாருங்கள். தெரியுதா? இல்லை நீங்கள் ஃபுல்லாக தடவை கூட நீங்கள் தடவிக்கலாம். அப்புறம் மெயினாக இதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த எட்ஜு உள்ளே. சரிங்களா? உள்ளே போட்டுருங்க. அதே போல் இது வந்து இந்த கார்னரில் தான் நிற்க போதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே சென்டராக போடுங்க. ஏன்னா இந்த த்ரெட்டை நம்ம இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். சரியா? இப்போது இந்த த்ரெட்டை நம்ம ரெண்டாக வச்சுப்போம். சரியா? ரெண்டாக மடக்கி நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. சரியா? நான் வச்சுட்டேன் பாருங்க. இதை வந்து இந்த த்ரெட்டு பேக்கில் போகக்கூடாது. சரியா? கரெக்டாக
இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டராக கரெக்டாக வந்துடணும். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? இதை கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா அப்படியே ஒட்ட வச்சிடணும். சரியா? நீங்கள் வந்து கிளிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒட்டுறதுக்கு நீங்கள் கிளிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி கிளிப்பு கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடும். உங்களுக்கு பிரியாது பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த த்ரெட்டும் உங்களுக்கு நல்லா அமுந்தும், ஒன்றும் வராது. இது ஃபுல்லாக காயிற வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும். சரியா? அப்புறமா தான் நீங்கள் இதெல்லாம் தூக்கி பார்க்கணும். இது பாருங்கள், சூப்பராக நமக்கு ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சரியா? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்ட்டு. இன்றைக்கி உங்கள் கிறிஸ்மஸ்க்கு நீங்களே உங்கள் வீட்டை நீங்கள் அலங்கரிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு கிராஃப்ட் மூலிமா நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியிலே நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். உங்களாலேயும் முடியும், கர்த்தர் கொடுத்த நாலேஜை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? என்னோடய வீட்டையே நானே தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? வாங்க. ஓகேவா? சூப்பராக இருக்குங்க ஸ்டார். நம்ம பண்ண ஸ்டார் நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி நீங்கள் கலராக நீங்களே வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய நாலேஜில், கர்த்தர் கொடுத்த அந்த நாலேஜில் நீங்களே அழகாக ஸ்டாரை ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கா? ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.